Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு neck designல எப்படி scallop design கொண்டு வரது அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே sleeveல எப்படி scallop design canvas யூஸ் பண்ணி பண்றது canvas இல்லாம பண்றது நம்ம பார்த்துட்டோம். ஆனா neckல நீங்க scallop design ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா canvas யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படினா தான் ரொம்ப நீட் ஃபினிஷிங்கா வரும். ஏனா neck ஒரு வளைவு ஷேப்ல தான் வரும். ஸ்லீவ்லங்கும்போது ஸ்ட்ரைட்டா வர்றேனால நம்ம canvas இல்லாம கூட பண்ணிக்கலாம். neckல கண்டிப்பா canvas யூஸ் பண்ணுங்க. ரொம்பவே நீட்டா கிடைக்கும். நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ்ல டெய்லரிங்கை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்க விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் ₹100 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லரிங்கில் உள்ள எல்லா நுணுக்கங்களுமே உங்களுக்கு சூப்பராக சொல்லிக் கொடுப்போம். இந்த டிசைனை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வர்ற தீபாவளிக்கு நீங்கள் நிறைய டிசைன்லாம் செலக்ட் பண்ணி பண்ணுவீங்க. அதில் உங்களோட டிசைன் இதுவாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டீனேஜ் கேர்ள்ஸ்க்கெலாம் இந்த டிசைன் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். அப்கமிங் கிளாஸில் போட் நெக் வித் பிரின்சஸ் கட் ப்ளவுஸு பேக் ஓப்பன் எப்படி பண்ணுறது, ஃப்ரண்ட் ஓப்பன் எப்படி பண்ணுறது, பட்டி வச்சு எப்படி பண்ணுறது, பட்டி இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கு முன்னால் அந்த டிசைனை மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களோட மேக்ஸி, அனார்கலி, பட்டு பாவாடை எதில் வேணாலும் அந்த ஸ்கேலப் டிசைனை ரெடி பண்ணலாம். அதுக்காக உங்களோட நெக் வித் நெக் டெப்த்து அதை மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணி கேன்வாஸ் பீஸில் கரெக்டாக ஸ்கேலப் டிசைனை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை லைனிங் பீஸில் அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸு. ஃப்ரண்ட் தான் போட் நெக்கு. பேக்லேயுமே இந்த ப்ளவுஸுக்கு போட் நெக் தான் வச்சுருந்தோம். ஃப்ரண்ட் பீஸ் ஏன் இந்த மாதிரி இருக்குது, வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது நீங்கள் நினைப்பீங்க. பிரின்சஸ் கட் போட்டோன்னா இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கணும். பிரின்சஸ் கட்டுங்கும்போது சென்டரில் ஒரு பீஸ், சைடில் இன்னொரு பீஸ், லெஃப்ட் சைடு ஒரு பீஸ், ரைட் சைடு ஒரு பீஸ், அந்த மாதிரி இருக்கும். சென்டர் பீஸில் தான் நம்மளுக்கு நெக்கு வரும். அந்த பீஸில் கரெக்டாக கேன்வாஸை ப்ளேஸ் பண்ணி அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அப்கமிங் கிளாஸில் போட் நெக்கு, பிரின்சஸ் கட்டு எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். இந்த மாதிரிலாம் பிரின்சஸ் கட் ட்ரை பண்ணும்போது லைனிங் ஃபேப்ரிக்கை விட மெயின் ஃபேப்ரிக் சைட்லலாம் எக்ஸஸாக ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் ஃபைனலாக ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்கேலப் டிசைனில் ஸ்டிச் பண்ணலாம். மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெட்பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கரெக்டாக நீங்கள் கேன்வாஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கிற அதிலே இந்த ஸ்கேலப் டிசைனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல். கொஞ்சம் முன்னா பின்னா வந்திருந்துனா கூட அப்படியே பிரிச்சுட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா எக்ஸஸாக இருக்கிற அந்த கிளாத்தை எல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்னர், வளைவுகள் எல்லா இடத்துலையுமே குட்டி குட்டி நாச்சஸ் போட்டு இந்த மாதிரி டர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு நெயிலால் அந்த ஸ்கேலப் டிசைன் ஏதாவது ஷார்ப்பான பென்சில் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான ஸ்கேலப் டிசைன் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இதில் ஹெர்லைன் ஸ்டிச்சுக்கு மேலே போடுற அந்த படிமான தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணால் போதுமானது. அதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஃபுல்லும் வெளியே வந்துட்டாங்கிறத ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது ஸ்டிச்சை ஓரத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக ஸ்கேலப் டிசைன் ரெடி ஆயிரும். ஓரத்தில் ரொம்பவே நீட்டாக மெதுவாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக நம்மளோட ஸ்கேலப் டிசைன் ரெடி ஆயிரும். இது ஃப்ரண்ட் நெக்கோட பேட்டர்ன். ஃப்ரண்டில் நம்ம பிரின்சஸ்க்கு கொடுக்குறதுனால அந்த பீஸ் இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நீட்டாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேக் போர்ஷனில் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம கேன்வாஸில் கட் பண்ண மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துட்டோம். இதுதான் பேக் நெக்கு. பேக் லைனிங் பீஸ்க்கு மேலே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கு மேலே ஹெர்லைன் சீம் ஸ்டிச்சும் போட்டு எடுத்துட்டோம். பேக் நெக்கில் நீங்கள் இந்த டிசைன் தான் வைக்கணும்னு இல்லை, என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பேக்கில் ஹோல் நல்லா பெருசாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்த கஸ்டமர் ஒரு பெரிய ஹோல் இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை தான் காமிச்சாங்க. அதை காட்டி எனக்கு ரொம்ப குட்டியாக மினிமமாக போதும்,
அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்றாலும் நம்ம பண்ணலாம். நம்மளும் இதே மாதிரி வியர் பண்ணுவோன்னா நம்ம விருப்பத்துக்கு ஏற்றால பேக் சைடு இருக்கிற டிசைனை மாற்றிக்கலாம். ரெயின் ட்ராப் ஷேப்போ ஹார்ட் ஷேப்போ நீங்கள் விரும்புகிற ஷேப்பை பேக் சைடில் கேன்வாஸில் கட் பண்ணி இந்த மாதிரி லைனிங் பீஸ் மேலே வச்சு அயன் பண்ணி மெயின் கிளாத் மேலே ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி ஹெர்லைன் சீம் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸஸ் கிளாத்தை நாச்சஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி டர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னால் ஒரு குட்டி ஸ்டெப் பண்ணியிருக்கேன். என்னென்னா ஒரு பட்டனால் பூட்டுற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்காக குட்டியாக ஒரு எலாஸ்டிக் வச்சுருக்கேன். எலாஸ்டிக் எந்த இடத்துல வைக்கணும்னா நம்ம ஹெர்லைன் சீம் ஸ்டிச் போடும்போதே லைனிங் பீஸுக்கும் மெயின் பீஸுக்கும் இடையில வச்சு ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கரெக்டாக உங்களோட நெயிலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஷார்ப்பான பென் ஆர் பென்சில் யூஸ் பண்ணி நல்லா தெளிவாக எடுத்துகிட்டு நல்லா கையால் நகத்தால் ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப நீட்டாக ஒவ்வொரு ஸ்கேலப் டிசைனும் கிடச்சிரும். ஃபைனலாக ஓரத்தில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம எலாஸ்டிக் அட்டாச் பண்ணியிருக்க ஆப்போசிட்டில் பட்டன் ரெடி பண்ணி பட்டனை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்டில் பிரின்சஸ் கட்டு போட் நெக் வச்சுருக்கோம். பேக்லேயும் போட் நெக் வச்சு இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம். பேக் சைடு தான் ஓப்பன் வச்சு கேட்டிருக்கனால பேக் சைடு ஓப்பனுக்காக சென்டர் போர்ஷனை கட் பண்ணி விட்டுட்டோம். கட் பண்ணி அதில் ஹூக் பட்டி வீ பட்டி எல்லாம் அட்டாச் பண்ணி ஃபைனலாக பட்டன் அட்டாச் பண்ணி நம்மளோட ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக சூப்பராக ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணி கஸ்டமருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இது ஒரு ஓணம் சாரீக்கு ரெடி பண்ண ப்ளவுஸ் தான். பிளெயின் சாரீக்கு இந்த மாதிரி ஹெவி ஒர்க் ப்ளவுஸ் போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹிப் பெல்ட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் யூனிக்காக தெரியும்னா இந்த டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தேங்க்யூ.